வணக்கங்க. மணி இல்லம் பலகார கடை. இல்லத்தரசிகள் வீட்டில் இருந்தே ஏதாவது தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த பலகார வியாபாரம் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய வியாபாரமாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற அளவுகளில் போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான பூந்தி லட்டு கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். குவிச்சு வச்சாப்பில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளவுகள் வச்சுக்கலாம். இப்போ இது கூட சமையல் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்க போகிறேன். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். நான் கடலை மாவு சலிச்சு வச்ச கடலை மாவு எடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். தண்ணி ஊற்றும்போது கவனமாக ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விடுங்க. ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாட்டவும் போயிடக்கூடாது. நீங்கள் இது போல் ஒரு விஸ்கு வச்சு கலந்து விடும்போது கட்டி ஒன்று கூட இல்லாமல் நல்லா கலந்து வரும். இல்லைனா நீங்கள் கரண்டியை வச்சு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் எடுத்து ஊற்றும்போது சரியான பதத்தில் இப்படி உள்ளே போய் வரணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. அடுத்தது நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் எந்த மெஷரிங் கப்பில் எடுத்தனோ அதே இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றும்போது சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணியை டப்புன்னு ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. பாருங்கள், சர்க்கரை ஃபுல்லாக மூழ்கி வந்ததும் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க, நிறுத்திடுங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா லட்டில் அங்கங்கே சர்க்கரையாக போய் சர்க்கரை வாய்க்கு கடிப்படும். அதே சமயம் தண்ணி ரொம்ப அதிகமாக போச்சுன்னா வதன்னு போயிடும். சுத்தமாக நல்லாவே இருக்காது. அதனால் அந்த தண்ணி ஊற்றும்போது பார்த்து ஊற்றணும். அதே மாதிரி பாகு காய்ச்சற பதமும் பார்த்து காய்ச்சணும். நீங்கள் பாகு காய்ச்சும்போது இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் செய்யலாம். ஒரு 3 கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வரும். அதுதான் சரியான அளவு. பாருங்கள், இப்போ அப்படியே நுரைச்சி கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நுரைச்சி கொதிக்கும்போது ஒரு 4 கொதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பி பதம் கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி பாகு ரெடி ஆனதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி பதம் வரும். ரொம்ப பாகை ஏற காய்ச்சிடாதீங்க. கண்டிப்பாக சர்க்கரையாக போயிடும். லட்டு ஃபுல்லாக அங்கங்கே வாயில் சர்க்கரை தென்படும். அது நல்லாவே இருக்காது. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். இப்போ நம்ம பூந்திகளை பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சாங்கிறது டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராப் எடுத்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே எழும்பி வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போடுங்க. ஏன்னா பூந்தி முருகி வெந்து வர தேவையில்லை. போட்ட உடனே எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பூந்தி தட்டில் மாவை ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கனாவே எல்லாமே மொட்டு மொட்டாக அழகாக பூந்தி உளுந்து மேலே எந்திரிச்சு வரும்.
இப்போ இது போல் ஒரு அரித்தட்டை வச்சு நல்லா அரித்து அதை எல்லாத்தையும் அப்படியே பாகுக்குள்ளேயே போட்டுருங்க. அப்போ தான் அந்த பாகில் அந்த பூந்தி வந்து நல்லா ஊறி உங்களுக்கு பிடிக்கும்போது நல்லா வரும். அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாகுலேயே போட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்த அடசல் போடும்போது அதே மாதிரியே பாகுக்குள்ளேயே எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ அடுத்தடுத்த அடசல் பூந்தியையும் அதே மாதிரியே பாகுக்குள்ளே போட்டுடலாம். அந்த கரண்டியை வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சைடில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்று கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கிறோம். நான் வந்து ஏலக்காயும் சர்க்கரையும் ஒன்று சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அந்த பொடியை அப்படியே தூவி விட்டுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம இதில் பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் போடுறேன். இந்த லட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் இருந்தால் போதும். அதை அப்படியே நல்லா தேய்ச்சி பொடி மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சி அதுலேயே முந்திரி திராட்சையை வறுத்து விட்டு அப்படியே கொட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நெய் அதிகம் திகட்டும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வனஸ்பதி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கனாவே போதுமான அளவாக இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்று கலந்து விட்டுட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பூந்தியை அரைக்கவும் வேண்டாம், நீங்கள் இடித்து விடவும் வேண்டாம். ஏன்னா பாகில் ஊறி பூந்தி வந்து ரொம்ப நல்லா ரெடியாகி வந்திருக்கும். இது நம்ம கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதுனால நல்லா கைகளை சுத்தமான கைகளாக வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு பிசைஞ்சு எடுத்திங்கனாவே அந்த பூந்தி உடஞ்சி உங்களுக்கு பிடிக்கக்கூடிய பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா பூந்தியும் கிளறி விட்டுறாதீங்க. ஒரு 2 பூந்தியை உடச்சி விட்டு அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பூந்தி வந்து நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள், இப்போ நான் பிடிச்சு காட்டுறேன் எப்படின்னு. பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சு நல்லா அழுத்தி ஒரு 4-5 தடவை அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா உருண்டு அழகாக வந்துடும். உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி சைஸ் சின்னதாகவும் பெருசாகவும் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கணக்கான சைஸில் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி சைஸில் நீங்கள் பூந்தி லட்டு செய்யும்போது ஒரு லட்டு 6 ரூபாய்க்கு விற்கலாம். கடைகளில் அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதனால் இந்த சைஸ் வந்து நீங்கள் 6 ரூபாய்க்கு விற்கலாம். அது ரீசனபிள் ப்ரைஸ் தான். இதே மாதிரி நான் எல்லா லட்டுகளையும் பிடிச்சி எடுத்துக்கிறேன். நான் வந்து எவ்வளோ கம்மியான கடலை மாவும் கம்மியான சர்க்கரையும் எடுத்தேன்னு தெரியும். இதிலேருந்து எனக்கு மொத்தமாக 18 உருண்டைகள் கிடச்சிது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. இது போலவே சரியான அளவில் சரியான பதத்தில் அடுத்தடுத்த பலகாரங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாங்க.